ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம் பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃப்ரான் பிரியாணி. வாங்க, நம்ம ஃப்ரானை நல்லா க்ளீன் பண்ணி அதில் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா ஒரு மேக்னேட் பண்ணி வச்சுப்போம். சரியா? அப்போ தான் நல்லா காரசாரமாக உரப்பெல்லாம் அதில் இறங்கியிருக்கும். இப்போ நல்லா வச்சு ஒரு பக்கமாக ஊற வச்சுருவோம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரெடி பண்ணிப்போம். நம்ம குட்டியும் எப்படி இருக்குது, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா நசுக்கி அரைச்சிட்டு எடுத்து ஓரமாக வச்சுப்போம். ஓகேவா? அப்புறம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கலாமா? ஆனியன், டொமேட்டோ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், புதினா, தழை, மல்லி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அரிசி எல்லாமே நம்ம தயாராக எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு அடுப்பை பற்ற வச்சுட்டு கனமான பிரியாணிக்குன்ற மாதிரி நல்ல ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்க போகிறோம். நல்லா பாத்திரம் காஞ்ச உடனே அதில் தேவையான அளவு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகிற வரைக்கும் ஒரு 10 நிமிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நல்லா சூடாகிடுச்சு. பபிள்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா? இந்த டைமில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணிக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ண போகிறோம். பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், பட்டுன்னு வெடித்து மேலே வந்து போடுவோம். கொஞ்சம் எட்டே நின்றுக்குங்க. நல்லா பொரிஞ்சதும் ஒரு கிண்டி விட்டுக்குங்க. கிண்டிட்டு இப்போ நம்ம ஆனியனை ஆட் பண்ண போகிறோம். நல்லா ஸ்லைஸாக ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிங்க. கட் பண்ண ஆனியன் எடுத்து கொஞ்சமாக நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். எப்படி? நம்ம ஸ்டைலில் தான். ஃப்ரை பண்ணுங்கள் அப்படி தான். ஓகேவா? நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே குட்டீஸ்? இதை மாதிரி இருக்கணும், நல்லா கண்ணாடி பதத்தில். இன்னும் நல்லா டார்க்காகவும் ஃப்ரை பண்ணலாம், இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை அதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சிடலாம் சீக்கிரமா. நமக்கு டேஸ்டி பிரியாணி கிடைக்குதுல்ல. ஓகே, அது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். ஒரு 2 நிமிட்ஸ் ஆகும் அது வதங்கிறதுக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஃப்ளேவர் வரும். உப்பு வருதா உங்களுக்கு? செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் வரும். நல்லா அடி பிடிச்சிட போது நல்லா கிண்டி விட்டுக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்? மெயின் இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ண போகிறோம். நல்லா ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஃப்ரான் இறாவை எடுத்து போட போகிறோம். தட்டை விட்டு வர மாட்டேங்குது பார்த்தீங்களா? விட்டுருவோமா என்ன? நல்லா போட்டு நல்லா சுருண்டு வர வரைக்கும், இறா இருக்கு இல்லையா, அது நல்லா சுருண்டு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு தேவையான பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போது மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நல்லா கிண்டுங்க. அடி பிடிச்சிட்டு போகுது ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க. வச்சு நல்லா இதை மாதிரி கிண்டி விட்டுட்டு, ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைஸை ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம கழுவி ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசி எடுத்து இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இறா நல்லா சுருண்டு வந்துருச்சு. நல்லா ஃப்ளேவரும் கமன்னு வருது. வாங்க, ரைஸ் போடும்போது கொஞ்சம் தண்ணி போட்டு, 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. ஓகேவா?
வச்சு இதை நம்ம தூக்கி இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க, கீழே கொட்டாமல் செய்யுங்க. இனி நமக்கு தம் போடுற வேலை தான். இப்போ கொஞ்சம் ஒரு லெமனை வந்து லைட்டாக பொழிஞ்சு விட்டுக்குங்க. அப்புறம் கொஞ்சமாக லைட்டாக புளிப்பு வேணும் இல்லையா, கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டு தண்ணி கொஞ்சம் சுண்டினதும் நம்ம தம் போட்டுடலாம். அப்போ தான் நல்லா டேஸ்டி தம் பிரியாணி கிடச்சிடும் நமக்கு. சூப்பர். இந்த பதத்தில் நல்ல கனமான பாத்திரத்தை எடுத்து மேலே நல்லா காற்று வெளில போகாமல் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் அது மேலே கொஞ்சம் நெருப்பு வச்சிடலாம். அப்போ தான் மேலேயும் ஹீட்டாகவும் கீழேயும் ஹீட்டாகவும் சீக்கிரம் நம்ம பிரியாணி ரெடி ஆகிடும். கையை சுட்டுக்காமல் செய்யுங்க, அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். ஓகே, நம்ம பிரியாணி ரெடி. சூப்பராக வந்திருக்குல்ல, நல்ல கம கமன்னு நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இப்படி இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் நெய் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நல்லா சூப்பரான பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடும். நல்லா அடி பிடிக்காமல் நல்லா ஒரு கிண்டி விட்டுக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பர் பிரியாணி ரெடி. நல்லா இருக்கா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. ஓகே, ஐம் ரம்யா. இட்ஸ் ரம்யாஷன் மினியேச்சர் குக்கிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோன்னு வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.